நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேவநாதன் சொத்துக்களை ஏலம் விட்டு அந்த பணத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கலாமா என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பாக தேவநாதன் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். விவரங்களை பகிர்ந்துக்கங்க. சென்னை மயிலாப்பூர்ல செயல்பட்டு வந்த தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்துல முதலீடு செய்த 144 முதலீட்டாளர்களிடம் 24 கோடியே 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக அந்நிதி நிறுவனத்தினுடைய இயக்குநரும் பாஜக கூட்டணி கட்சி தலைவருமான தேவநாதன் யாதவ் உட்பட 6 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தான் இந்த வழக்குல ஜாமீன் கோரி தேவநாதன் உட்பட 3 பேர் தாக்கல் செய்த மனுக்கள் ஏற்கனவே விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி தள்ளுபடி செய்த நிலையில தேவநாதன் யாதவ் மற்றும் குணசீலன் ஆகியோர் ஜாமீன் கோரி 2வது முறையாக அவர்கள் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கின் நீதிபதி சுந்தர்மோகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது பாதிக்கப்பட்டவர் தரப்புல 4000க்கும் மேற்பட்டோர் புகார் அளித்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட அனைவரும் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் என்றும் தேவநாதன் யாதவ் அரசியல் பின்புலம் மற்றும் பணம்பலம் கொண்டவர் என்பதால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அவர்களது சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆர் திருமூர்த்தி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராஜ் திலக் விசாரணைக்கு மனுதாரர்கள் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என்றும் தெரிவித்தார். இதையடுத்து நீதிபதி சுந்தர்மோகன் தேவநாத யாதவனுடைய சொத்துக்களை ஏலம் விட்டு அதன் மூலம் வரும் பணத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கலாமா என்பது குறித்து தேவநாதன் பதிலளிக்க வேண்டும் என்றும் அதே போல அவருடைய சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.